I'm Femina. PhD College of Arts and Sciences third year processing technology பண்ணிட்டு இருக்கேன். இவங்க என்னோட அம்மா மிஸ்ஸஸ் தேன்மொழி. இந்த ரெசிபியில் இவங்க தான் என் கூட எடுத்து போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிறது என்னென்னா ப்ரோசோ மில்லட் அதிரசம். ப்ரோசோ மில்லட்னா வேறு ஒன்றும் இல்லைன்னா பனிவரகு தான். ஸோ ப்ரோசோ மில்லட் வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது என்னென்னா கம்பேர்ட் டு அதர் சீரியல்ஸ், பாப்புலர் சீரியல்ஸ், இதில் வந்துட்டு ஹை அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் எனர்ஜி வேல்யூஸ் இருக்குது. ப்ரோசோ மில்லட்டில் நிறைய எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் அதர் மினரல்ஸ் நிறையாவே இருக்குது. இதில் வந்துட்டு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால டைப் 2 டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கும் சிவிடி பேஷண்ட்ஸ்க்கும் வந்துட்டு இது ஒரு பேசிக் ஐடியல் ஃபுட்டாக கொடுக்குது. வீடியோக்குள்ளே போகலாம். பனிவரகு அதிரசம் செய்ய தேவையான பொருட்களை நாம் இப்போ எடுத்துக்கலாம். 100 கிராம் பனிவரகுல 11% ப்ரோட்டீன் இருக்குது. இப்போது பனிவரகை நாம் எடுத்து நல்ல தண்ணியில் 2-3 தடவை கழுவி அதை நம்ம ஊற வைக்க போகிறோம். 2 மணி நேரம். 2 மணி நேரம் கழித்து அதை நம்ம கழுவிட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு ஃபேன் காற்றுல உலர வைக்க போகிறோம் 1 மணி நேரம். இந்த பக்குவம் வந்த பிறகு மிக்ஸி ஜாரில் இந்த அரிசியை எடுத்து போட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணதை நம்ம சளிச்சிக்கலாம். அடுத்து நம்ம வெள்ளை துணியை வச்சு அந்த மாவை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ண போகிறோம். வெள்ளத்தை நம்ம தண்ணியில் கரைச்சி வடித்து எடுத்துக்கலாம். 2வது பாகு ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த பதம் வந்த பிறகு, அதாவது தக்காளி ஜூஸ் பதம் வந்த பிறகு பாகை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த மாவோட நம்ம அந்த பாகை ஊற்றி நம்ம அதிரசத்துக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். இப்போது இந்த பக்குவத்தில் நம்ம பிணையணும். இப்போ கலந்துக்கிட்டு இருக்கோம். இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சுக்கு பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிளறிட்டே இருக்கணும். இந்த பக்குவம் வரும்போது இப்போ நம்மளுக்கு அதிரச மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்தில் வரணுங்க. இதுக்கப்புறம் மேலே லேசாக கொஞ்சம் நெய்யை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அப்புறம் ஒரு நாள் கழித்து அதை எடுத்து நம்ம அதிரசமாக போட போகிறோம். இந்த மாதிரி இலையில் கொஞ்சம் நெய் தடவி ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கிறோங்க. அவ்வளோதான், வரகு பனி அதிரசம் ரெடி ஆயிடுச்சு.